அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பெரும் அனுகூலம். ரொம்ப நாட்களாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, ஏதோ ஒரு பெரிய சாதனைகளை செய்து விட்டதை போல் தோன்றுவது, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவது, அசந்த கால அமைப்பு ஏற்படுவது, பல நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, தொழில் துறையில் அனுகூலமான அமைப்பு ஏற்படுவது, உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பது, ஆச்சரியத்தக்க அமைப்பை பெறுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது, தனிப்பட்ட முறையில் வழக்குகளில் வெற்றி, தைரியம் ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் சிம்மத்துக்கு நிவர்த்தி ஏற்படுவது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் எந்தவித பதட்டும் இல்லாமல் எப்பொழுதும் விநாயகருக்கும் காளி வாராகி பிரித்திங்கிரா சூலிகினி என்ற தெய்வ உக்கிர தெய்வ வழிபாடும் உங்களுக்கு பெரிய ஜெயத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படும். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை கழிவு பாதையில் சிறு உபத்திரங்கள் இருந்தாலும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது. இதனுடைய அர்த்தமே மறைமுகஸ்தான உபத்திரங்கள் என்பதும், கண்ணாடி இருந்தால்தான் முகத்தை பார்த்து கொள்வதும், கழிவு பாதையில் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என்பதையும் கவனத்தில் கொள்க. தனிப்பட்ட முறையில் 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் படிப்படியாக வருவது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதும், செல்வாக்கு கூடுவதும், வெற்றிகளை ஏற்படுத்துவதும் நிச்சயமாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் யோகமும் சந்தோஷமும் அனுகூலத்தை பெறுவது, பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும், வாகன அமைப்பு மாற்றங்கள், நகை ஆபரணங்கள் மாற்றங்கள், முதலீடுகள் மாற்றங்கள் என்று ஏற்படும்.